வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி அம்மாவோட கோலம் பாருங்கள், புள்ளிக்கோலம் வச்சா அதோட சௌரியத்துக்கு தான் நம்ம போகணும். அம்மாவெல்லாம் எப்படி தான் போடுவாங்கன்னே தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளுக்கு ரங்கோலி தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு புள்ளிக்கோலத்தை போட்டுட்டு இன்றைக்கி பூசணிக்காய் சட்னி அரைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. நான் எங்கள் ஊரில் பூசணிக்காய் சொல்லுவோம், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கிறது எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 4 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஒரு துண்டு புளி, 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவில் ஒரு 2-3 பிஞ்ச் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு சட்னிக்கு அரைக்க தேவையான பொருட்கள். பூசணிக்காய் ரொம்ப சன்னமாக அறுத்துக்கோங்க, சீக்கிரம் வேகணும். ஏன்னா தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வைக்க முடியாது. நம்ம எண்ணெயிலே வச்சு சிம்மில் வேக வைக்கிறதுனால சின்ன சின்ன துண்டுகளாக அறுத்துக்கோங்க. இது பூசணிக்காய் சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னி. எனக்கு புளி சும்மா ஒரு எலுமிச்சஞ்சளவோட பாதி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளோதான். எல்லா பொருளும் கரெக்டாக பார்த்துக்குங்க. என்னென்ன வச்சுருக்கேங்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒருக்கா காமிச்சிருக்கேன். நம்ம அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம்ப்பா. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் காயட்டும். இந்த சட்னி சாப்பாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், உடம்புக்கு மிக்க நல்லது. எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி இது பூண்டெல்லாம் சேர்த்துறதுனால உங்களுக்கு அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பூசணிக்காய் சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தும்போது அது காணாமல் போயிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தும் பருப்பும் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு தீயை குறைச்சிக்கோங்க. கருக விடாமல் வறுக்கணும். லைட்டாக பொன்னிறமாக வரையில் நம்ம வறுத்துக்கலாம். தோசை இட்லிக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். மெரூன் கலராக வறுத்ததுக்கப்புறம் நம்ம சீரகம், அந்த மல்லி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இதை விட நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கடலைப்பருப்பை விட கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மல்லி சீரகம்லாம் சீக்கிரம் கருகள் வந்துடும். அதனால் அளவாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம இறக்கலாம். அப்படியே வரமிளகா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா காரம் அவ்வளோவா வராது. ஏன்னா பூசணிக்காய் இனிப்பு காய் தானே, உங்களுக்கு எவ்வளோ காரம் கூட்டி கொடுத்தாலும் எடுத்து கொடுக்காது. அதனால் வரமிளகா கொஞ்சம் சுருக்குனே சேர்த்திக்கிங்க. அப்போ தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அறுத்து வச்ச பூசணிக்காயை உள்ளே இறக்கலாம்ப்பா. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கூட்டு செஞ்சுருப்பீங்க, சாம்பாரில் போட்டிருப்பீங்க. ஒரு தடவை இந்த முறை மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா எண்ணெயிலே அந்த பூசணிக்காய் வேகணும். தண்ணி ஊற்றிடாதீங்க, தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. தனித்தனியாக காய் இருக்கிற மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு வேகும். புளியும் உள்ளேயே போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்திரிச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. சிம்மில் மூடி வைங்க, வேகமாக வேண்டாம். அடுப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணிக்காய் அமுத்தி பார்த்தீங்கனாலே வெந்திருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதோடு நம்ம அரைக்கும்போது உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சா போதும். அவ்வளோதான். ஆற வச்சு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் அரைக்கும்போது உப்பு மட்டும் கலந்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அருமையான சட்னி ரெடிப்பா. அரைச்சிடலாமா? அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்தா தான் இது மறுபடியும் சுவையை கூட்டி கொடுக்கும். கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாமா? பார்த்தாலே சட்னி சாப்பிடணும் போல் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தியாக சாப்பிட்ணுன்னு நமக்கு பார்த்த உடனே தோணணும். அப்போ தான் அந்த டிஷ்ஷை செய்யணும். அந்த பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஒரு ஆவல் தோணுனா தான் அந்த டிஷ்ஷுக்கு நம்ம செய்கிறதுலே ஒரு பெருமை. சட்னியை தாளிச்சாச்சு. அடுத்து இத்தனை செஞ்சு நம்ம சாப்பிடாமல் விட்டுருவோமா என்ன? 2 இட்லி வச்சு யார் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி நம்ம சாப்பிட்றலான்னு போட்டு
2 இட்லி வச்சாச்சு. இட்லி வேறு அது வேறு மல்லிகைப்பூவாட்டம் இருக்குது இன்றைக்கி சுட்ட இட்லி. சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுது அருமையாக. தேங்காய் சட்னி, பூசணிக்காய் சட்னி, அதோட பாசிப்பருப்பு சாம்பார். பாருங்கள் இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா சுட்ட இட்லி இப்படி பஞ்சாட்டம் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுப்பா. சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். பாருங்களேன், தேங்காய் சட்னியில் கொஞ்சம், சாம்பாரில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எப்படியும் இந்த காலை உணவை முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அவ்வளோதான், சாப்பாடு இன்றைக்கி இனிதே முடிவடைந்தது. காலை வணக்கத்துடன் அம்மா. சாப்பாடு முடியாமல் விட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி சாம்பார்லாம். இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. அருமையான சாம்பார், அருமையான சட்னி. எதை செஞ்சாலும் நம்ம திருப்தியாக செஞ்சு சாப்பிட்ணும். பாய்.